தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா குடும்பஸ்தன் டீம் தான் இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன் சார். மணிகண்டன் படம் அப்படின்னாலே ஒரு மாதிரி கைண்ட் ஹார்ட்டடா படம் வந்து நம்ம நம்ம கூட கனெக்ட் பண்ற மாதிரியாவே கைண்ட் ஹார்ட்டட் லவ்வர்லாம் அவ்வளவு கைண்ட் ஹார்ட்டடான படமா எண்ட் ஆஃப் த டே அப்படி ஆயிடுது இல்ல? இல்லையே, அப்படி இல்லையே. இருக்கிறதுலே மோசமா நிறைய பேர்லாம் வந்து யோ என்னால பார்க்கவே முடியலன்னு சொன்னாங்க. அது மாதிரி நிறைய அவ்வளவு அரகண்டான ஒரு ஆளு பாக்குறது எப்படின்னா நம்மள மாதிரி தான் இருக்கா அந்த ஆளு அப்படிங்கிற ஒரு விஷயம் கனெக்ட் இருக்குல்ல. சோ இந்த குடும்பஸ்தன் எந்த வகையில உங்களை கனெக்ட் பண்ணிச்சு ஃபர்ஸ்ட்? இப்ப ஜென்ரலா ஒரு இன்னைக்கு தேதிக்கு 20-25,000 ரூபாய் வாங்குற வேலை சம்பளம் வாங்குற ஆட்கள் ஒரு இதுக்கு அப்புறம் ஒரு என்ன சொல்ற ஒரு வேலைக்கு இதுவானதுக்கு அப்புறம் அந்த அந்த சம்பளத்துல பெரும்பங்கு எதுக்கு செலவழிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் அவன் குடும்பம், சாப்பாடு, ஹெல்த்து, மெடிசன், அப்புறம் மெயின்டெனன்ஸு, இதெல்லாம் போய் அவன் சந்தோஷத்துக்கு நீ எவ்வளவு செலவழிக்கிறான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டினியூஸா நிகழ்ந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? இப்போ அவன் அவன் வந்து வேற வழியும் இல்லாம அந்த 25,000 ரூபாய் நிலையில்லாத ஒரு லைஃப்ல தானே வாழ்றான். இப்போ அடுத்து ப்ரொமோஷன்லாம் வந்து ஒரு இப்ப கண்டினியூஸா யோசிச்சு பார்க்கும்போது இது வந்து ஒருத்தனோட லைஃப்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும்போது அவன் அந்த மிடில் கிளாஸ் லைஃபுடைய ரொம்ப பெரிய இது என்னன்னா அந்த அந்த நிலையில்லாத தன்மை தான் அவனை பயங்கர அட்வென்ச்சரஸான ஒரு லைஃபா மாத்துது. எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா இருந்தா அட்வென்ச்சரே இருக்காது இல்ல. இப்ப வீட்டுக்கு வந்து நிறைய சொந்த பந்தங்கள் வந்துட்டாங்கன்றது எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் ஐயோ இப்போ இவங்க எல்லாருக்கும் பொங்கலுக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு, துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்கணும், இல்லைன்னா இதுவாயிரும்ல. இப்போ அந்த பயமும் இருக்கு, ஆனா வந்ததுல சந்தோஷமும் இருக்கு. இந்த கண்டினியூ இப்ப நம்ம படத்திலேயே கூட அவங்க நான் கன்சீவ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன சொன்ன, ஆனா அடுத்து இப்போ நான் எப்படி மெயின்டெனன்ஸ், இது எப்படி எனக்கு காசு இல்லையே இப்போ எங்கிட்ட, இப்படிங்கிறதும் இருக்கு. எப்படி சமாளிக்க போறோம்? ஸோ அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு இமோஷனல் வாலடைல் எமோஷன்ஸ் இருக்குல்ல ஒருத்தனுக்கு, அந்த டர்மாயில் இருக்குல்ல, இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு. அதை வந்து வெறும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து நிறைய இதுக்கு இடையில அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவன் ரொம்ப என்ன சொல்றது போற்றி பாதுகாக்க வேண்டியிருக்கு அவன் ஃபேமிலிக்காக. அது வந்து இந்த படத்தை வந்து நான் கண்டிப்பா பண்ண முடியும். சூப்பர் சூப்பர் மேம். தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோ ஆகுறீங்க, ஐ திங்க், ரைட்? சூப்பர். சோ குடும்பஸ்தன் எந்த வகையில உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆனிச்சு? சார் நரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ஸ்டோரியில அது ஸ்டோரி கேட்கும்போது நம்ம ஒரு படம் பார்க்கறதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம கவலையும் எல்லாம் மறந்துட்டு என்ஜாய் பண்ணதுக்கு. கரெக்டா? ஆமா. அதனால இந்த படம் கூட இந்த இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும், கிடைக்கும் இந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா ரொம்ப காமெடி, ரொம்ப என்னன்னா இட்ஸ் a joke on ourselves இல்ல. So that I felt was very hilarious. ஏன்னா every scene இப்போ நரேட் பண்ணும்போது ஓ I kept laughing saying wow wow. இன்னொன்னு very relatable. It's like ஓ இந்த குடும்பஸ்தன் நான் தான், சேம் என்னோட அப்பா சேம், என்னோட அம்மா சேம், அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. அதனால எனக்கு இன்ஸ்டன்ட்டா உடனே கனெக்ட் ஆயிட்டேன். தட் இஸ் தி மெயின் ரீசன். சூப்பர் சூப்பர். குடும்பஸ்தன் வந்து நம்ம பண்ண போற முதல் படமா இருக்கணும், அதாவது குடும்பஸ்தன் தான் முதல் படமா இருக்கணுங்கிறதுக்கு என்ன ரீசன் இருந்துச்சு? சத்தியமா அப்படியெல்லாம் இல்ல. இது இல்லாம இன்னொரு ரெண்டு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தோம். இதுதான் ஏன்னா இது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான ஸ்கிரிப்ட். இது பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் படமானு யோசிச்சிருந்தோம். ஆனா இதோட பாசிபிலிட்டி ரொம்ப தின்னா இருந்துச்சு. நாங்கள் இதை கன்சீவ் பண்ணும்போது 2017 பண்ணும்போது யாருக்கு குடும்ப படத்தை முதல்ல நடிக்க ஒத்துப்பா, யார் இது ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துப்பாங்கன்னு இருந்துச்சு. விளையாட்டா சொல்லுவாங்க, எங்கள் ப்ரொடியூசரே இருக்காருல்ல 2017 அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண வந்தது. அப்போ அவர் பார்த்துட்டு என்ன ராஜேஷ் இது என்னங்க இது குடும்ப கதைங்கிறீங்க, சரி போங்க இது வேற ஏதாவது கதை கொண்டு வாங்க அப்படின்ட்டு இருந்தேன். வேற ஏதாவது கதை பண்ணலாங்க. அப்பா ஒரு ப்ரொடியூசர் எல்லாம் ஆகல அந்த சமயத்தில். அவரோட கிறகம் இப்போ வந்து திரும்ப இந்த படத்தையே ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. அண்டு இந்த படத்தை சூஸ் பண்ணி நடிக்கிறது ரொம்ப ஒரு ரிஸ்கி. அதுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் மாதிரி ஒரு ஆள் அந்த டைம் எடுத்திருக்கு. 2022 ஓகே பண்ணார். கிட்டத்தட்ட நாங்கள் 17 பேச ஆரம்பித்த கதை. அந்த சென்சிபிலிட்டியை புரிஞ்சு இந்த படத்தை நடிக்கிறது இருக்குல்ல, இந்த படத்தை நம்புறது இருக்குல்ல, அதுவும் எல்லாம் நடந்தாதான் இந்த படம் நடக்கும். அப்படி நடந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூப்பர். இப்போ இந்த குடும்பஸ்தன் டேர்ம்ல வந்து எப்போதுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை வந்து செட்டில் ஆகணும், சீக்கிரம் செட்டில் ஆகணும். செட்டில்னா என்ன உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. இல்லைங்க, செட்டில்னா டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புளாக இருக்கும். பட் செட்டில் ஆகுறதெல்லாம்
அப்படி ஒன்று பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இட் இஸ் நீங்கள் எனி திங் எமோஷ்னலாக நீங்கள் வந்து நீங்கள் மென்டலாக ஓகே அப்படி நீங்கள் ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்து ஒரு செட்டில் ஆகலாம். எக்கனாமிக்கலாக செட்டில் ஆகிறது நீங்கள் செட்டில்மெண்ட் வேறு வேறு இடத்துல இருக்குல்ல. மென்டலாக ஒரு செட்டில்மெண்ட் இருக்குது, எக்கனாமிக்கல் ஒரு செட்டில்மெண்ட் இருக்குது, நீங்கள் பல இடங்கள் இருக்குது இல்லையா. வெறும் எக்கனாமிக்கல் டேர்ம்ஸில் மட்டும் செட்டில்மெண்ட் நம்ம சொல்ல முடியாது. அது மேபி ஒரு ஒரு சில பேர்த்துக்கு சில இதுதான் தேவைன்னு நினச்சி முடிச்சிடலாம். பட் அது முடிச்சிருந்தா உங்களோட ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் இருக்கும், உங்களோட எமோஷனல் நீட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். என்னடா இவன் அப்படி பேசுகிறேன்னு நினச்சிக்கன்னா, செட்டில்மெண்ட்டுங்கிறது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஐ எம் எனிவேர் நியர் செட்டில்டு. ஓகே ஓகே சூப்பர். ஆனால் அதாவது நிறைய இப்போ நான் ஐ மீன் பேசும்போது நிறைய யங் டேரக்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இருக்கட்டும், இந்த கதைக்கு மணிகண்டன் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த வேர்டு உருவாகிறது இருக்குல்ல. ஸோ இதை நீங்கள் இப்போ எப்படி நான் பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. பெரிய பெரிய பொறுப்புணர்ச்சி இருக்கு. ஓஹோ இவ்வளோ, ஏன்னா நான் எங்க வீட்லயே கூட என்ன நம்ப மாட்டாங்க. ஓகே. இவனை நம்பி கடைக்கு அனுப்பலான்னா அவன் சரியா 5 பொருள் சொல்லியிருக்கான் வாங்கிட்டு வந்துருவானான்ற நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா இவ்வளவு பேர் நம்புறது வந்து எனக்கு வந்து, ஏன்னா அது ரொம்ப புது ஃபீலிங். இதுக்கு முன்னாடி யாரும் என் மேல நம்பிக்கை வச்சவங்க இல்ல. இவ்வளவு பேர் நம்புறாங்களேன்னும் போது எனக்கு வந்து ஐயோ அதை அதை வந்து எவ்ரி டைம் ஃபில்ம் ஆஃப்டர் ஃபில்ம் அதை நம்ம வந்து சரி பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா இது ரொம்ப கஷ்டம் ஒருத்த மேல நம்பிக்கை வருது. அதனால அதை வந்து ரொம்ப சரியா காப்பாத்திக்கணுங்கிற பயம் தான் எனக்கு இருக்கு. அது சந்தோஷம்ன்றது ஒண்ணு, ஆனா அது சர்ஃபேஸ் லெவல்ல தான் இருக்கு. சந்தோஷத்தை தாண்டி பயம் தான் பெருசா இருக்கு. ஓகே. ஏன்னா இப்போ லவ்வராக இருக்கட்டும், குட் நைட்டாக இருக்கட்டும், மத்தகம் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், லைக் மத்தகம் அவுட் ஆஃப் ஜோன், அதை நான் இந்த வரையறைக்குள்ளே கொண்டு வரல. பட் பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கும், ஏதோ அவனுக்கு நடந்திருக்கும், இல்லை அவங்க குடும்பத்துக்குள்ளே நடந்திருக்கும். இப்போ குடும்பத்தை எடுத்துக்கிட்டால் எவ்ரி மிடில் கிளாஸ் இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய அதுவும் இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்குறவங்கலாம் பாவம் அவங்க முக்கால்வாசி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இதில் அடுத்து நீங்கள் எங்களை ஃபேஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான கதையாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? குடும்பத்துக்கு அப்புறமா ஆமா இந்த இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. நான் சீக்கிரமா சொல்றேன். அது எக்ஸைட்டிங்கான லைன் அப் இருக்கு. எனக்கு அடுத்த ஒரு 2-3 கதைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓகே. ஏன்னா எல்லாருமே மோஸ்ட்லி வந்து இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சொந்த காலைகளை பத்தி யோசிக்காத, இதெல்லாம் அதிகமா யோசிப்பாங்க. அதாவது அப்பர் மிடில் கிளாஸும் யோசிக்க மாட்டாங்க, இங்க லோவர்ல இருக்கவங்களும் யோசிக்க மாட்டாங்க. இந்த லோவர் மிடில்ல இருக்கக்கூடியவங்க தான் வந்து என்னடா பண்ணலாம் வந்துட்டாங்களே போன. ஸோ இந்த விஷயத்த உங்க பர்சனல் லைஃப்ல ஏதாவது ஒரு மொமெண்ட்ல யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது அதான் சொல்றேனே, ரிலேட்டிவ்ஸ் வந்து இந்த படத்துலையுமே அதை பற்றி பெரிய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு பெரிய பழமொழி இருக்கு ரிலேட்டிவ்ஸை பற்றி, பச்சை பசேல்னு இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, பட்டு போனாலும் தாங்க மாட்டாங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஐடியா. அவங்களுக்கு வந்து அதை நம்ம ரொம்ப மோசமான ஸ்டீரியோடைப்ல ரிலேட்டிவ்ஸ்னாலே கெடுக்கிறவங்க அப்படிங்கிற. பட் ஆனால் அப்படி இல்லாமையும் நிறைய பேர் கலந்துதான் இருக்காங்க இல்லையா. நம்மளுக்கு ரொம்ப பண தேவை இது இருந்த சமயம், முழிச்சிட்டு இருந்த சமயத்துல ஒரு ஃபோன் ஒன்று வரும், ஹலோ அப்படின்னாக்கா கேள்விப்பட்டேன் இதுன்னு, என்கிட்ட இவ்வளோ இருக்கு உனக்கு சரியா இருக்கும்ல, நான் ஜிபே பண்ணி விட்டுறேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன பேசுறேன், ரொம்ப நன்றி. இப்போ நன்றியும் சொல்ல முடியாது அவங்கள்ட்ட. அப்படியா சரி ஓகே அப்படின்றோம். ஓகேங்களா? ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், யாராவது ஒரு ஃப்ரெண்ட் வந்து இப்ப இந்த மாதிரியான மக்கள் வந்து நம்ம ஃபேமிலியே கூட சொல்றேன், ஏதோ ஒரு தேவை வந்து ஒரு பண தேவையோ இதுலயோ ஒரு மனஸ்தாபம் வந்துடலாம். ஆனா அதுக்காக அவங்க டோட்டலா விட்டுட்டு விரோதிகள் ஆயிட்டாங்கன்றது அர்த்தம் இல்ல. ஏதாவது நம்மளுக்கு ஒரு சின்னதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க வந்துடுறாங்க. என்னப்பா என்ன ஏன் இப்படி ஏன் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி வராங்கல்ல. சோ அதுதான் ரொம்ப ரொம்ப அழகா சொல்றாரு. ஆமா பச்சையா இருந்தா உண்மை அதுதான். என்னதான் இருந்தாலும் அவங்க அப்படி இருந்தாலும் என்னன்னா ஒரே பர்சன் 2 மாவும் இருப்பாங்க. அதான் எக்ஸ்ட்ரீம்லாம் போயிட்டு திருப்பி சாரிப்பா நீ ஏதோ ஒன்று